ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய பிரியா. இன்றைக்கி டைம் பாஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினை அரிசியில் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தினை அரிசி சாம்பார் சாதம் செய்ய தேவையான பொருள்: தினை அரிசி, துவரம் பருப்பு, பெருங்காயத்தூள், தக்காளி 2 பொடியாக கட் பண்ணியது, வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணியது, தாளிப்பதற்கு கடுகு, சீரகம், வத்தல், கருவேப்பிலை, தேவையான அளவு நெய் எடுத்துக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு நெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி இலை. நான் உப்பும் மிளகாய் தூளும் எவ்வளோ போடணுங்கிறத கடைசியாக சொல்கிறேன். இப்போது தினை அரிசி 4 பேத்துக்கு தேவைப்படும்னா 1/4 கிலோ அளவு தேவைப்படுங்க. ஸோ 1/4 கிலோ அளவு தினை அரிசி எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊற வச்சுடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் சூடானதும் நெய் விட்டுக்கலாம். நெய் அதிகமாக சேர்க்குறனால இந்த சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. ஸோ நெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்க பொருட்களை போட்டு தாளிச்சிடணும். ஒன்றாவும் தாளிக்கலாம், 1 by 1ஆகவும் தாளிக்கலாம். ஸோ கடுகு, சீரகம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம துவரம் பருப்பு போட்டு செய்கிறனால அஜீரண கோளாறு எதுவும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு வெட்டி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அது கூட வெட்டி வச்சுருக்கக்கூடிய தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இது ரெண்டுமே நல்ல மைய வதங்கணுங்க. இந்த வதங்கினதுக்கு பிறகு நம்ம மசாலா தூள் சேர்க்கணும். நான் மசாலா தூள் நம்ம 4 பேத்துக்குங்கும்போது 3 ஸ்பூன் அளவு வீட்டு மசாலா தூள் எடுத்திருக்கேன். சப்போஸ் இது வீட்டில் தயாரிக்க முடியாதவங்க சக்தி சாம்பார் பொடி இல்லைன்னா ஆச்சி சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. சாம்பார் தூளை இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த சாம்பார் தூளை நல்லா அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, கருகிடக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய அரிசியும் பருப்பையும் இதில் போட்டு கலந்துடலாம். இந்த அரிசிக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விடணும். நம்ம நார்மல் ரைஸுக்கு 1 கப் ரைஸ் எடுத்தோன்னா 2 கப் அளவு தண்ணி விடுவோம். ஆனால் இந்த மாதிரி அரிசிங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விடணுங்க. அப்போ தான் சாதம் நல்ல குழவாக இருக்கும். ஸோ நல்ல தண்ணி எக்ஸ்ட்ரா விடுறதுனால இது அடிப்பிடிக்காமையும் இருக்கும். இது சூடாக சாப்பிட்றதுக்கு தான் இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மேக்ஸிமம் மார்னிங்க்கோ இல்லைன்னா நைட் டிஃபனுக்கோ இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹெல்த்தியும் கூட தாங்க. வெயிட் லாஸ் நல்லாவே பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டதுக்கு பிறகு ஃபைனலாக நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவு மட்டும் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கக்கூடிய கொத்தமல்லி இலையை இது மேலே தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு கிண்டிட்டு குக்கர் விசில் போட்டு 4-5 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போ சுவையான திணையில் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.